வச்சு தின்னுடுவேன் நல்ல உயிரையே நான் மாய்க்க போறேன் என்று அந்த நாகக்கண்ணி அழுது புலம்பினா. நாகக்கண்ணி நீ பிள்ளை இல்லன்னு செத்து போன பிள்ளையா கிடைக்க போகுது. மன்னா உலகத்திலே பிள்ளை இருந்தாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு, பிள்ளை இல்லைனாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு. ஆம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவா, ஒட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவா. பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கையே, பிள்ளையே இல்லைன்னா அவளை மலடின்றுவா. எத்தனை வருஷமாவது ஒரு பிள்ளை பெத்து எடுத்தாலும் மலடியா இருக்காளேன்னு பேசுவா. ஒரு பிள்ளைய பெச்சு எடுத்ததுக்கு பின்னால பிள்ளை பெத்து எடுத்துட்டான்னு வையி, ஒரு நல்ல சேலை கட்ட முடியாது. அவ நல்ல சேலை கட்டி நல்ல பூ வச்சு பொட்டு வச்சு மேக்க ஒருக்க போயிட்டான்னு வையி, அதுக்கு சொல்லுவா 4 பிள்ளைகளை பெத்து ஆளாக்கிட்டாலே இவளுக்கு என்ன சேலை பட்டு சேலை கேக்கு மேக்கு எங்களுக்கு மினுக்கிட்டு வாராளப்பா அப்படின்னு பேசுவா. பிள்ளை பெத்ததுக்கு இந்த பேச்சு. பிள்ளை பெத்துட்டா என்ன கிழவியாவா போயிருவாங்க எல்லாரும்? பிள்ளைய பெத்துட்டா நல்ல சேலை கட்டிட்டு போனா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவா. ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையி, அதுக்கு சொல்லுவா பொன்னடி எத்தவா ஒரே கொள்ளியா பத்தி இடுக்கிட்டாளப்பா அப்படின்பா அப்படின்னு பேசுவா. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வச்சுக்க, ஒரே பொட்ட படைகளா இருக்கு, என்னத்தை வித்து இந்த பிள்ளைல கட்டி கொடுக்க போறா? ஓனர் இல்லாம இருக்கா அப்படின்னு பேசுவா. அப்ப உலகத்துல எப்படித்தான் நடக்க? அதான் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகமது தானடான் இருக்கான். உலகத்துக்காக அடுத்தவர்களுக்காக நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டு அடுத்தவர்களுடைய மனதை நாம திருப்திப்படுத்தணும் நினைத்தோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்து நிற்போம். அடுத்தவர்கள் திருப்திக்காகவோ அடுத்தவருடைய ஆசைக்காகவோ யாரும் எதையோ சொல்லுவார்களோ என்று என்னாலும் வாழக்கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கா நம்ம வாழ்க்கையில நம்ம சரியான முடிவு எடுத்திருக்கோமா அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு தெரிந்து கடவுளுக்கு பயந்து நம்ம நடந்தா போதும். நாளைக்கு நம்ம உழைச்சா தான் நம்ம சாப்பிட முடியும். அவன் சொல்லிட்டு போயிருவான், அவனுக்கு பயந்து வாழ்ந்து நமக்கு என்னையா கிடைக்கு? அதனால நீ கவலைப்படாத நாகக்கண்ணி, தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கெல்லாம் இந்த வடகாசி அம்மாவே துணை இருப்பார். அதனால ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி 6 வருடங்கள் இருந்து தவங்களை செய்ய வேண்டும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்க வருகின்றார்கள். சாமி வெள்ளி சமா தலைவலி விரதம் அது 2 வாரம் சாந்து கொண்டு தரைவழி சந்தனத்தால் கோலம் போட்டார், மாவு கொண்டு தரைவழி மஞ்சளால் கோலம் போட்டார், பால் கொண்டு தரைவழி பால் கொண்டு தரைவழி அவர் பன்னீரால் கோலம் போட்டார். விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எடுத்து வைத்தார்கள். ஆழக்குழிய வைத்த 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். ஊசி முனையின் மேல் 2 பேர்களும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். 12 வருடங்களாக இருந்து தவம் செய்து வந்தார்கள். 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. என் ஆண்டவன் வராமல் இருந்த போது அவர்கள் இறைவனை எண்ணியே அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த
பகவான் நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். சரி. கண்டும் காணாதவரை போலவே கடவுள் சிவபெருமான் இருந்தார். ஏனென்றால் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கு இந்த சென்மத்திலே பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்ப என்னைக்கும் போல அன்னைக்கும் அகில உலகம் எல்லாம் அமுதலக்கவே பயணமாகி வந்தார். சேர்ல இருந்து கீழே விழுந்துடாதீங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு போல சாஞ்சி உட்கார்ந்து உறக்கத்தை பார்த்தா கண்ணை வாரி வாரி அடிக்கம்மா. தூங்குதாங்கன்னா தூங்குதவங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது பாத்துக்கோ. தூங்கிக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை நல்லா கேட்பாங்க. கண்ணை மூடிக்கிட்டே இருக்காங்க பத்தியா, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கவங்க கூட கதையை நல்லா கேட்பாங்க. ஆனா கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்காங்க பாரு, அவங்க கூட கதையை விட்டுருவாங்க. கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கவங்க எப்படி விடுவாங்கன்னா, நம்ம 6 பேர் இருந்து வில்லு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாரு கண்ணும் உன்னைய பார்க்கும். அவன் என்னைய பார்த்து என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த கொடாடிக்கு ஆளு 23 வயசு இருக்குமா, 21 வேணா இருக்கும் பாத்துக்க. 23 வயசு இருக்குமான்னு ஒரு ஆள் கேட்பாங்க. அதுல ஒரு ஆள் சொல்லுவாங்க 23 வயசுல இருக்காது, 22 வயசு இருக்கும் அப்படிம்பாங்க. எங்க தாத்தாவை பாப்பாங்க. ஆமா, அவரை பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஷாயிண்ட் பாட்டு படிக்க தாத்தாவுக்கு 89 வயசு இருக்குமா. இவ்வளவு வஞ்சக ஆகுமா இவருக்கு? அவருக்கு 23, இவருக்கு 80. இந்த மனுஷன் அவங்க வில்லு பாட்டுக்கு வர வீட்டை கிடக்க வேண்டியதானே அப்படின்னு நினைப்பாங்க. நாளைக்கு கிடந்தா 90 கிடக்கு. அப்ப என்னைய பாப்பாங்க. அப்ப பார்க்கும்போது இந்த தாய்மார்கள்லாம் நினைப்பாங்க, நம்ம ஊரா இருந்தா, நம்ம ஊர்ல அப்படி நினைச்சிருக்காங்க, என்கிட்ட கேட்டிருக்காங்க, அதனால சொல்லுவேன். இந்த தாய்மார்கள் நினைப்பாங்க, இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம், சவளி கடையில அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்தா நீங்க எல்லாரும் நினைப்பிய போலுக்கு. இந்த பிள்ளை இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம், இந்த பிள்ளை போட்டிருக்கிறது கவரிங்கா இருக்குமா இல்ல தங்கமா இருக்குமா, அப்படின்னு சில பேரு சந்தேகமா இருக்கும். இந்த தாய் இப்ப சிவப்பா இருக்காள, இந்த தாய் ஒரு நாளைக்கு 3 வாட்டி பீஸ் வாஷ் பண்ணுவாளோ? அதான் தெரியல. பீஸ் வாஷ் இல்ல தாத்தா, என்னது ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷா? பிறகு என்ன இங்கிலீஷ் தெரியுது? அப்ப நம்மளை எல்லாம் இப்படி பார்க்கும்போது ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்ன கூட்டிட்டு போனானே உங்களுக்கு என்ன குறைவு? ஏய் பார்வதி, உன்னை அழைத்து போவதிலே எந்த குற்றமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. இல்ல, இந்த உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கிற அம்மா. ஆமா, உலகத்திலே உள்ள மக்களை எல்லாம் நான் பல விதமாகவே படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. அதேதான். குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. அவருக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அப்ப நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, சக்தியின் மனதோ இறக்க குணமுடையது. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி நிக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். கைலாசத்திலே அமர்ந்திரு, ஆண்டவன் நான் சென்று வருகிறேன். இறைவா, இன்றைக்கு உம்மோடு கண்டிப்பாக நான் வரத்தான் போறேன் அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு ஒரு தம்பி டவுசருங்க இப்படி சும்மா நிக்கியடா பாத்தியா? ஐயா, அவருக்கு 1.25 வயசு ஆகுது. 1.25? ஆமா, 1.25 தெரியல. அதான் டவுசருக்காங்கல. அப்ப நீ பெண்ணா அப்புறம் அவன் டவுசர் இல்லவனு எட்டி பார்க்கான். அதேதான், நான் தெரியாமல இருக்கான். அப்ப நீ கைலாசத்துல அமர்ந்திரு பார்வதி, நான் சென்று வருகிறேன்.
அவன் அங்க இருக்க, நீங்க எங்க இருந்து எப்படி கண்டு? அதை மீறி என்னோடு நீ வர வேண்டும் என்று சொன்னா சரி பார்வதி நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். என்ன சத்தியம்? என்னோடு வரும்போது வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று ஆமா உங்க அண்ணே கோபால கண்ணே மீது எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கணும். இவ்வளவுதானா? ஆனை உண்டு சொன்னா ஆண்டவன் உன்னை அழைத்து போறேன்னு சொன்ன உடனே சொன்ன போது இவ்வளவுதானா? இதானா? எங்க அண்ணே கோபால கண்ணே மேல சத்தியமா படியிழந்து முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஆண்டவனும் பார்வதியும் என்ன அகில உலகம் எல்லாம் படியிழக்க பயணமாகி வருகின்றார். எப்படி வருகின்றார்? நாளை நல்ல நிலையை கொண்டு நாளை எங்கோ வருவார். ஒரே நல்ல நிலையை கொண்டு உலகம் எல்லாம் வருவார். மறக்க நல்ல நிலையை கொண்டு தினையை கொண்டு அவர் மாநிலமோ வருவார். வருவாராயே கொண்டு அப்பம் படியிழந்து முடிப்பார். ஆண்டவனை நான் அழைத்து ஆதிசக்தி ஏது சொல்வாய். களைப்பாக இருக்குதையா இருக்குதையா. நாம இளைப்பாறி போக வேணும். போக வேணும் ஐயா இருக்குதையா பகவானும் பார்வதியும் படைத்த உலகம் எல்லாமே படியிழந்து முடித்தார்கள். சரி படியிழந்து முடிக்க ரெண்டு பேருக்குமே களைப்பாக இருக்க இருக்கு ஆண்டவா என்னால நடக்க முடியல, கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு நம்ம கைலாசத்துக்கு போவோமே ஆமையா அப்படின்னு சொன்ன உடனே என்ன வரக்கூடிய வழியிலே ஒரு பெரிய ஆலமரத்தை கண்டு கண்டு பகவானும் பார்வதியும் ஆலமரத்துக்கு அடியிலே சென்று அமர்ந்து கொண்டிருந்தார்கள். இருந்தார்கள். அப்ப மரத்துக்கு கீழே என்ன ஒரு ஆடு மாடு 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா மரத்துக்கு மேல உச்சியில என்ன ஒரு சின்னந்திரிய பாலகை முனி கொப்பிலே உட்கார்ந்து ஆடு மாடுகளுக்காக அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இருக்கின்றான். ஏன்னா இந்த ஆட்டுக்கு தீவனத்துக்கு குலகொப்பு வேணும்னு. ஆமா வேணும்ல. அப்ப முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுனா பாருங்க, என்னாச்சு? பார்வதி பிள்ளைய கண்டா. ஐயோ என்ன முனிக்கொப்புல உட்கார்ந்துல பிள்ளை அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறா. இருக்கின்றான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். கரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவார். ஆண்டவா நீங்க இப்பமே போய் குழந்தைய காப்பாத்துங்க. காப்பாத்துங்க ஐயா. ஏய் பார்வதி, என்ன என் கூட வரும்போது நீ என்ன வார்த்தை சொன்ன? என்ன சொன்ன? வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டோம்னு சொன்னியே, நீ மறந்து விட்டாயா? அதானே கேட்டேன். இறைவா, என்ன படியிழந்து முடிக்கும் வரைக்கும் தான் நான் பேச மாட்டோம்னு சொன்ன, நீங்க மறந்து விட்டீர்களா? நீங்க மறந்தீர்களா? நாம படியிழந்து முடித்து விட்டோம், பாலகனை போய் காப்பாத்துங்க. ஆமையா. அப்ப சிவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். என்ன செய்தார்? இதுவரைக்கும் இந்த மரமும் இல்லை, இந்த பையனும் இல்லை, இந்த பாதையா வந்திருக்கோம், நம்ம போயிருக்கோம். திடீர்னு இது எப்படி நடந்தது? என்ன விவரம்? ஞானத்தினால் அறிந்து பார்த்தார். பார்க்கும்போது இது கண்ணனுடைய சூழ்ச்சி என்றே சிவபெருமான் தெரிந்து கொண்டு என்னால பிள்ளைய காப்பாற்ற முடியாதென்றார். ஆமா சொன்னார். வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தருவா, சாகணும்னு விதி இருந்தா செத்தே தருவாண்டி என் பேச்ச கேளு, வா நம்ம போவோம். போவோம்மா. பிள்ளைய காப்பாத்தலனுங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். வர மாட்டேவியா அப்படின்னா ஒன்னு சொல்லுதேன் கேளு. என்ன? அவ எப்படியும் வெட்டு முடிந்து கீழத்தான் விழ போறான். அவன் கீழே விழும்போது என்னை பத்த அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்னை பத்த அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். முடித்தார்கள். ஆத்தக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி ஓங்கி ஓங்கி
வெட்டுனான். வெட்டு முடிந்து பையன் கீழே வந்தான் பாரு. எப்படி? கொப்பு மேல பையன் கீழே, பையன் மேல கொப்பு கீழே. அப்ப கரணம் போட்டு வரும்போது ஏ பாவி, உயிர் மேல ஆசை இருந்தா ஒரு அம்மான்னு சொல்லி இருக்கலாம், அப்பான்னு சொல்லி இருக்கலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னான்? என்ன சொல்லுங்க இப்படி பாக்கிய? அந்த அறியாத பச்சை பிள்ளை ஒடிஞ்சு கீழே விழும்போது, கீழே வந்து பொத்துன்னு விழும்போது, நீங்க சரியா சொன்னா தாத்தா 100 ரூபா தருவாரு. நான் தாரேன். கோயிலுக்கு நான் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒரு நாளைக்கு கொடுங்களேன். அந்த அக்கா சரியா சொல்லிட்டாங்க. அம்மா வேண்டும் என்ன நல்ல செல்லுல நல்ல பாப்பீங்களோ? சரி சரி சரி. நாமெல்லாம் ரூபா தர மாட்டேன், நம்பர் வேணா கொடுங்க, போட்டு விடுறேன் ஊர்ல போய். அப்ப தாத்தா தரலன்னா நான் தரேன். என்ன நீ எப்படி கொடுப்ப? நான் அடுத்த வருஷம் வரும்போது கொண்டுகிட்டு வருவேன். அடுத்த வருஷம் நானாவது நம்பர்ல போட்டு விடுறோம்னே, அவன் அடுத்த வருஷம் வரும்போது தருவான். அம்மா வேண்டும் சொல்லவில்லையா? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. நான் செத்தேனே, வாக்கு சனியும் போக்கல. ஆமா, செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. என் பேச்சு நீ கேட்டியா? இல்ல இல்ல. அதான் அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். வாயில என்ன இருக்கு? வாயில என்ன இருக்கு? பல்லு இருக்கு, நாக்கு இருக்கு. வேற என்ன இருக்கு? அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். ஆமா, எண்ணங்கள் நல்லா இருந்தா இறைவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். அதேதான். நமக்கு ஒரு கண்ணு போச்சு, எதிரிக்கு 2 கண்ணும் போயிடணும் நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கணும். நமக்கு ஒரு கண்ணு போச்சு, அவனுக்காவது 2 கண்ணோட நல்லா இருக்கட்டுமே நினைச்சாதான் இந்த இருக்க கண்ணும் நல்லா இருக்கும். நம்ம மாத்திரம் கண்ணாடி போட்டாலும் இல்லைன்னு வச்சுக்க, ஆண்டவர் 2 கண்ணையும் பிடுங்கிடுவாரு. இல்ல நம்ம மாத்திரம் கண்ணாடி போடுறோம், எதிர வரும் கண்ணாடி போடாம வரானே. சரி, அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப நம்ம கல்லத்தி கீழே விழுந்தாலும் எம்மான்னு சொல்லிடணும், இல்ல எப்பான்னு சொல்லிடணும். வயிறு வலிக்குன்னு வைங்க, எம்மா எனக்கு வயிறு வலிக்க அப்படின்னு கேட்டா நம்ம கடவுள் காப்பாத்துவாரு. வயிறு வலிக்க நான் செத்துருவனோ அப்படின்னு அப்புறம் நமக்கு அதான் கிடைக்கும். அதனால அவன் வானத்தை தவறி விட்டான், வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். அப்படி என்று ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும் நாகலோக வழியாக நடந்துமெல்ல வாராகிற வேளையிலே நாகராஜ நாகக்கண்ணி ஆச்சி எங்க வீட்டுக்கு போறிய? அங்கதான் போறோம். வீட்டுக்கா போறீங்க? அவன் பாய் போட்டு போறாவோ. நீங்க வெளில முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு போவாதங்க. என்ன ஆகும்? வீட்டுக்கு போனா முக்குல முனி நிக்கி வரும்போது கூட்டிக்கிட்ட வந்த பிறகு எத்தனை முனி? ஒரே முனி. அது என்ன முனியோ? சடா முனி. ஏய் பிடிச்சா விடாத. ஏய் பிடிச்சா விட்டுரும். முனி பிடிச்சா சாமானியமா விடாது. ஏச்சி கேக்கா சங்கடப்படுத்தி போட போகுது. பிறகு முனி பிடிச்சிட்டா மறுபடி அம்மா கிட்ட திருநீர் போட வந்தா தான் வெளியே போவோம். என் வயசுல நான் எத்தனை முனியை பார்த்திருப்பேன் அப்படின்னு போறாவோ. அப்படியா? அது சரிதான். நானே பெரிய முனி, என் கூட இருந்தா எப்படி இருக்கும்? அது சடா முனியால வந்திருக்கும். என் பேச்ச மீறி 2 பேரும் வீட்டுக்கு போறிய. வீட்டுக்கு போய் தூங்கணும்னு போய் படுத்தா தூங்கும் போது கண்ணு தெரியாது. என்ன இப்படி சொல்ற? கண்ணை மூடனா இருட்டாத்தான் இருக்கும், தூங்கும் போது யாருக்குமா கண்ணு தெரியும்? கவனமா கேட்டாதான் சிரிப்பாங்க, கவனமா கேட்கலன்னு வையி கல்ல கொண்டு எரிஞ்சிருவாங்க. என்ன கண்ணு தெரியாம போட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போயிட்டு வாங்க, இப்ப அம்மா பிறப்பா அப்படியே வருவா. அதனால கொஞ்சம் அப்ப இந்த நாகலோகம் வட்டன வழியாக நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்க ஆண்டவனும் பார்வதியும் நடந்து வரும் போது பார்வதி நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை கண்டு ஆண்டவா இந்த நாகம் 2 இப்படி தவம் இருக்காங்களே, எங்களுக்கு என்ன ஆச்சு? அம்மா பார்வதி 12 வருடமா பிள்ளை இல்லை, அதனால் பகவானை நினைத்து தவம் இருக்கிறார்கள். அப்படியா? உங்களை நினைத்து தவம் இருப்பவர்களுக்கு உடனே நீங்க குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? ஏய் பார்வதி, குழந்தை என்று சொன்னா சும்மா சாதாரணப்பட்ட வரம் அல்ல. என்ன மார்க்கெட்ல விற்க வாங்காவா?
எடுத்து கொடுத்துற இல்ல கடையில விக்க கத்திரிக்காவா காக்கல வாங்கி கொடுக்க கொடுப்பதுக்கு அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தான் பிள்ளை வரம் இருக்கா பிள்ளை வரம் இல்லையான்னு என்ன ஆள சொல்ல முடியும். ஆமா அப்படின்னு உடனே என்ன சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்தார்கள். நாகராஜன் நாகக்கண்ணையின் கணக்கை பார்க்க அப்பா போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜவன் தேவனாதான் பிறகு 8 மாத சூழ்மானை அப்பாலையில் அதன் உயிரமாய்த்திருக்கார் மாலை கொண்டு தோசத்தால் மகளை ஒண்ணு கிடையாது நாகக்கண்ணி பெண்கொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகளை கருமருந்த கொடுத்திருக்கார் கருவக்கலைத்திருக்கார் ஒரு மருந்த கொடுத்திருக்கார் உருவக்கலைத்திருக்கார் கருவளித்த இருவருக்கு ஒரே கை குழந்தை கிடையாது. போன ஜென்மத்திலே பாவம் செய்ததனால தான் இந்த ஜென்மத்திலே அதற்கு பரிகாரமாக உங்களை நினைத்து தவம் இருக்கிறார்கள். இந்த ஜென்மத்திலே பரிகாரம் தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை கொடுத்தா என்னய்யா? ஆமா அதனால பார்வதி இறைவனிடத்திலே சொல்ல சரி அப்ப சிவன் சொன்னார் எப்படி 2 பேருக்கும் பாவம் செய்தவருக்கு குழந்தை வரம் கொடுத்தா நாளை பின்ன நமக்கு தாண்டி கொடுங்கவலை வந்து சரி என் பேச கேளு கேளுமா ஆண்டவா என்னை போல் பெண்ணல்லவா ஆமா கல்லாயவும் மனது கடுகளம் இறங்கலையா இரும்பாயவும் மனது சாமி எல்லாம் கண்ணைக்கு மனமிறங்கி கை குழந்தையை கொடுக்கவில்லையானா உங்க கூட வர மாட்டேன் உங்களை உடையவன் என்று சொல்ல மாட்டேன். ஆமையா பாத பூஜை முடிக்க மாட்டேன் உங்களுக்கு பணிவிடையே நான் நடத்த மாட்டேன். ஆக்கி அவிச்சு உங்களை ஆழம்னு சொல்ல மாட்டேன் பொங்கி பொடிச்சு உங்களை புருஷம்னு சொல்ல மாட்டேன். என்னைக்குமே உங்களை எதிர்பார்த்து இருப்பனே கறியோட சாப்பிட்டியற இனிமே ஒரு நாள் உங்களை எதிர்பார்த்து இருக்க மாட்டேன். எந்த பணிவிடையை நான் செய்ய மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஆதிவரா சக்தியானவள் சொன்னபோது ஏய் பார்வதி எத்தனை சொன்னாலும் 2 பேருக்கும் குழந்தை கொடுக்க முடியாது. அதை மீறி கொடுத்தா நமக்கு தாண்டி பின்னால இடைஞ்ச வந்து சேரும். என்னது வந்துட்டான்னு சரிதான். என் பேச நீ கேளு. எப்படியாவது குழந்தை வரம் கொடுக்கணும். ஆண்டவா உங்களால முடியாதுன்னு சொன்னா இப்பவே என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன் என்னால முடியாதுன்னா உன்னையால முடியுமா? அதானே கேட்டேன். ஆம்பா ஆண்டவா சங்கரான் உங்களால் முடியாதுன்ற சக்தியால் கூடாதுன்னு இருக்கிறதா? அதானே. இனி இவர்களுக்கு நான் குழந்தையை கொடுக்காம கைலாசத்துக்கு போக மாட்டேன். ஆமையா என்ற அங்கார கோபம் கொண்ட ஆதிவரான் சக்தி என்ன செய்கின்றாள்? சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டால் பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்டிப்பாக
நீயே பிள்ளை இல்லா 2 பேருக்கு 8 பிள்ளையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவன் சாபத்தை கொடுக்க அப்ப பார்வதி சொன்னா நான் யாருக்கு குழந்தை வரம் கொடுக்கும் சொன்னாலும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் எனக்கு சாபத்தை கொடுக்கீங்க. ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் போய் கருவா சனிக்கிறதுக்கு சட்டம் இல்லை. கரு வச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை கிடையாது. எனக்கு நீங்க மாற்று வரத்தை தாங்க. அப்படியானா நான் போய் முதலையா பிறக்கிறோம்னு சொன்னால அப்ப சிவன் பார்த்தார் மாற்று வரமாக தரணுமானா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக 48 நாள் முடியும் போது ராஜநாகம் தன்னை அறியாமல் முட்டையை கொத்தி குடித்தாலும் குடிக்கும். அதனால ஆடு கையிலே இருந்து அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக நீ போதை இருந்து வர சொல்லு பார்வதி. 48 கடை அள்ளிக்கிட்டு போறாங்க. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக உன் 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் அப்படி என்று வாக்கு வரங்களை ஏ பெரியம்மா இப்படி தூங்கலாமா? அது வேற ஒண்ணுமில்ல. நான் வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்கும் இந்த மழை தண்ணி நேரத்துக்கும் அவளுக்கு அப்படியே தாளாட்டுத மாதிரி தெரியுது. சேர்ல படுத்திருக்க தொட்டில படுத்திருக்க மாதிரி இருக்கு. அவ நினைப்பாவ இந்த பிள்ளை ஏதாவது செய்ய விடுதா, எதுனாலும் கேவலப்படு தூங்க விடுதாளா நினைப்பாங்க. நீ ஒரு ஆளை உசுப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிறகு வெள்ளு பாக்க வந்திருக்க உறங்க வந்திருக்கா ஐயா உறங்க வந்திருக்குன்னா கண்ட கனவா அவ நினைப்பாவ நீ துட்டுக்கு இருந்து படிக்க எங்களுக்கு என்ன வந்திருக்கு. ஆமா நாங்க என்ன நாங்க பெருமனை பார்த்துட்டு போயா இல்ல காட்டு பிறகு அது வேற ஒண்ணும் இல்ல. வயசு ஆக 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 நம்ம உடம்பு நம்ம பேச்சு கேட்காது. சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்பு நம்ம சொன்ன பேச்ச கேட்கும். வேற ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்ம உடம்பு நம்ம பேச்சே கேட்காது. பாட்டுக்கு பாவும் ஒரு நேரத்துல பாத்து இப்ப எங்க குடத்துக்காரு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரெல்லாம் நான் லேசா இப்ப ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தோம்னு அந்தால சாஞ்சிருவாரு. அந்தால தூங்கிறது உண்மை. ஏமனா அவர் சுகருக்கு ஒரு நாளைக்கு 15 மாத்திரை போடுவாரு. ஆமா அந்த மாத்திரையோட பவர் அப்படி. நம்ம அடுத்தவங்களை சொல்ல குத்தம் இல்ல இல்ல. சத்தம் இல்லாம இருந்தா அப்படியே தூங்கி விழுந்துருவாரு. ஒரு நாள் அங்க மெட்ராஸுக்கு போயிருந்தோம். மெட்ராஸுக்கு போயிருக்கும் போது வில்லுப்பாட்டுக்கு தான் போயிருந்தோம். அப்ப போகும்போதும் கூட்டம், வரும்போது அதை விட ரொம்ப கூட்டம். திடீர்னு டிக்கெட் எடுத்து திடீர்னு போன பாத்துக்கிடுங்க, வேற வழி கிடைக்கல. வரும்போது கூட்டம்னா ரொம்ப கூட்டம், கால் வைக்கிறது கூட இடம் கிடையாது. சரி என்ன செய்ய, நாளைக்கு வேற ஊருக்கு வில்லுக்கு போகணுமே அப்படின்னு அடிச்சு பிடிச்சு ஏறியாச்சு. ஏறினதுக்கு பிறகு பின்னால் இருக்காங்க பாருங்க 4 பேரு. இவங்க 4 பேரு இங்க உள்ள போங்க, ஏதாவது ஒரு ஸ்டாப்ல ஏதாவது ஒரு ஆள் இறங்க போய் இடத்தை பிடிச்சு உட்கார்ந்துக்கிடுங்க அப்படின்னு இவங்க 4 பேரையும் உள்ள அனுப்பியாச்சு. நான் என்ன செஞ்சேன், வாசலுக்கு பக்கத்துல கொஞ்சம் உள்ள தள்ளி என் பெட்டி இருக்கு பத்தியில இந்த பெட்டியை வச்சிருந்தாங்க. அந்த பெட்டியில போய் என் பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டேன். மறுபடி எல்லாரும் அவங்கவங்க இடத்த பார்த்துட்டாங்க. நமக்கு வேற இடம் இல்லைன்னு இந்த குடத்துக்கார் என்னஞ்சாரு தெரியுமா, இடம் இவருக்கு இல்ல, நின்னுகிட்டே இருந்தாரு. கடைசியில வேற வழி இல்ல, கக்கூஸ் பக்கத்துல இங்குடையும் பாத்ரூம் இருக்கு, இந்த பக்கமும் பாத்ரூம். ஆமா இப்படி இருக்கு பாத்ரூம், இதுக்கு இடையில கேப்பு. ரயில்ல எப்படி இருக்கும் பாத்ரூம்? ஆமா நடுவுல கேப்பு, ஆள் நடந்து போற இடமே அதுதான். அப்ப இவருக்கு இது உண்மையிலே நடந்தது. அப்ப இருக்கிற வழி இல்லாம ஏன்னா மாத்திரை போட்டிருக்காரு, நல்லா சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஏற்கனவே வில்லுப்பாட்டு வேற தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம், தூக்கமே கிடையாது.
முடியாது, வேற வழி இல்லாம நிக்கையும் தெம்பு இல்ல அவருக்கு. பாத்ரூமுக்கு இடையில போய் அந்த பாத்ரூம் செவத்துல ஒரு மரவுக்கு ஒரு துணியை போட்டு, ஆமா போர்வையை கீழே வச்சு, இவர் வச்சிருப்பாரு எப்பவும் ஒரு அட்டை வச்சிருப்பாரு பரிசு போயிடு மாதிரி, அதை கீழே போட்டாரு, பேக்க பின்னால முதுகுக்கு வச்சாரு, போர்வையை முன்ன குத்த வச்சு இப்படி மூடி தூங்கிட்டாரு. அந்த நாத்தத்துகளுக்கு எப்படித்தான் இருந்தாரோ எப்படித்தான் தூங்கினாரோ எங்களுக்கும் தெரியல. ஆனா ஒரு புட்டு அசையல, ஆள் அப்படியே அள்ளி வச்ச மாதிரி அப்படியே இருக்காரு. ஆள் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு பாத்ரூமுக்கு, நமக்கு எதுக்கு அப்படி அதே மூணு நான் பாட்டு அசையாம படுத்து. அதனால தூக்கத்துல இவர் அடிச்சுக்கிட யாருமே கிடையாது, அப்படிப்பட்டவர். அப்படியே விட்டா இப்ப தூங்கிடுவேன். அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்திலே சமாளிச்சு ஒரு பாத்ரூம் பக்கத்துல இதெல்லாம் எம்மாத்தனம் அவருக்கு சூப்பரா இருக்கும். ஆமா, உட்கார்ந்து பாத்துட்டு போது நல்லா அழகா இருப்போம். சரிதான். தூங்கும் போது முகத்தை கொஞ்சம் அசிங்கமாக்கி விடும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் இயற்கை. அதேதான், அதுக்கு தான் மூடி இருப்பாரா. நான் யாருமே தூங்கும்போது வாழைப்பழம் தான் தூங்குவேன். அது மாதிரி தூக்கத்தை வந்து நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஆமா, முட்டை நீங்க கட்டாதீங்க அம்மா, முட்டை நீங்க கட்டாதீங்க, முட்டை நீங்க கட்டாதீங்க, மூதேவிய அழைக்காதீங்க, மூதேவிய அழைக்காதீங்க. கப்பலே அது கவிழ்ந்துட்டாலும், கப்பலே அது கவிழ்ந்துட்டாலும், நம்ம கப்பலே அது கவிழ்ந்துட்டாலும், நீங்க கன்னத்துல கைய நீங்க வைக்காதீங்க, கன்னத்துல கைய நீங்க கப்பலாது கையா கப்பலாது அம்மா கன்னத்துல கைய நீங்க வைக்காதீங்க, கன்னத்துல கைய நீங்க சாய்ந்து கொண்டு, நீங்க தூணு ஓரம் சாய்ந்து கொண்டு, தூங்கி தூங்கி விழுகாதீங்கோ, தூங்கி தூங்கி விழுகாதீங்கோ. தூணு ஓரம் சாய்ந்து ஐயா, தூணு ஓரம் சாய்ந்து கொண்டு, தூங்கி தூங்கி நீங்க விழாதீங்கோ, தூங்கி தூங்கி விழாதீங்கோ. இருப்பவர்கள் அம்மா, முன்னால இருப்பவர்கள், முன்னால இருப்பவர்கள், முக்காட்டை எடுத்திருங்கோ, முக்காட்டை எடுத்திருங்கோ. முன்னால இருப்பவர்கள், இருப்பவர்களோட முகாட்டை எடுத்திருங்கோ, உங்களுக்கு உறக்கம் வந்தா, உங்களுக்கு உறக்கம் வந்தா, எங்களுக்கு தூக்கம் வரும், எங்களுக்கு தூக்கம் வரும். உறக்கம் வந்தா அம்மா உங்களுக்கு, அம்மா எங்களுக்கு தூக்கம் வரும், எங்களுக்கு தூக்கம் வரும். இத்தனையும் சொன்னேன் நன்றி, இத்தனையும் சொன்னேன் நன்றி, என்ன சொல்லி நீங்க திட்டாதீங்கோ, என்ன சொல்லி நீங்க திட்டாதீங்கோ. என்ன சொல்லி நீங்க திட்டாதீங்கோ, என்ன சொல்லி நீங்க திட்டாதீங்கோ. தூங்கிக்கிற ஆளை பூரா எழுப்பிட்டே தாத்தா, இப்படி தூங்கிட்டு ஆளு முடிச்சிட்டு தலையில துண்டை போட்டு ஆளு எடுத்துட்டு, தலையில துண்டை போட்ட ஆளு எடுக்கவே இல்லை, அது பனி விழுது. அப்படியாகவே இருக்கும் போது என்னையா அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாக
கண்ணிக்கும் என்னையா அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அழைத்து இரு பேர்களுக்குமே வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்க அரண்மனையிலே வைத்து நீங்கள் பூஜை செய்து வாங்க. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக சரி நானே 8 பிள்ளைகளாகவே உங்களுக்கு அவதாரம் செய்வேன் என்று அந்த நாகராஜனுக்கும் நாகங்களுக்கும் வரங்களை கொடுக்க அவர் நாகலோக வட்டணத்திலே வந்து அவர் 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்திலே யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா? யாரெல்லாம்? சாமி 48ஆம் நாளையிலே எம்மா 48ஆம் நாளையிலே உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த 8 நல்ல கலசத்தில எம்மா கலசத்தில அங்க யாரெல்லாம் வந்து பிறக்க போறா?
ஆமா என் தாயான வடகாசி அம்மா ஈஸ்வரி மாரியம்மா முத்தாரம்மா முப்பிடாதி ஆமையா காந்தாரி கனகதுர்க்க அக்கினி மாறி அழகு மாறி அழகுடைய முத்து மாறி ஆமா 8 பேர் வந்து அவதரித்த உடனே ஆமையா நாகராஜனும் நாகக்கண்ணையும் சிறப்பாக பிள்ளைகளை வளர்த்து வந்தார்கள் பார்வதா தேவி காளியர்கள் 8 பேரையும் எடுத்து வந்து சரி சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமணிவரிடத்திலே ஒப்படைக்க அப்போ ஒப்படைத்த உடனே என்னாச்சு சந்தனமா முனிவர் 16 வயது வரைக்கும் பிள்ளையை வளர்த்து வந்தார் 16 வயதிலே பக்குவதை பெண்ணாக அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்லி சாமியா கூட உட்கார்ந்துக்கிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. அதனால நம்மள பார்த்து ஏன் கூட உட்கார்ந்துக்கிட்டு கீழே இறக்கி விட்டுட்டா. அப்ப காளியர்கள் 8 பேரும் 16 வயதிலே பக்குவதை பெண்ணாக சிவபெருமான என்னை அம்மா அப்பாவை அறிய வேண்டும் என்று அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். சரி 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 இப்ப படிச்சிருவோன்னு இப்ப அம்மாவை கொண்டு வந்து இலையம் போட்டுட்டு படிச்சிருவா. இப்போ இங்க இருங்க அது வரைக்கும் உட்காருங்க உட்காருங்க. அப்போ அட்டகால 8 பேரும் சந்தனமாம் சோலையில நீங்க வீட்டுக்கு போகாம இருந்தா சரி ஒரு நிமிஷம் இப்ப உட்காந்துங்க. இப்ப உடனே படிச்சிருவோம். அட்டகாலி 8 பேரும் ஆண்டவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். அக்கினியின் வெக்கை தாங்காம சிவபெருமான் இருக்க சிவபெருமான் இருந்த உடனே அப்ப பார்வதி இறைவனுக்கு வெக்கையை தணிக்க வேண்டும் என்று அக்கினி யாகத்தில் இறங்கினார். 8 பேரும் அவளோடு இறங்க சிவபெருமான் மறுபடியும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவை 8 பேருக்கும் அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா ஐயா திருபெரும்பா கட்டுவாரா. அப்ப தேவியர்கள் 8 பேரும் தூங்கி நல்லா மலித்தலை போல் அவ சுந்தரமா எழுந்தரித்தார். அவ எழுந்தரித்து வாரபோது முப்புறத்து கோட்டையில அம்மா கோட்டை கட்டி கொலுவிருந்தார். அம்மா 51 வருடத்தில அம்மா கோட்டை தீப்பிடிக்க முப்புறத்து கோட்டையில
அவ எங்க எங்க போவோம் என்று அவ குச்சாலம் வாராளே அந்த குச்சாலம் தன்னதில எங்க வடகாசி அம்பிகையா அவ அருவிக்கர நீராடி அந்த குச்சால நாதரையும் குழல் வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல நான் வணங்கி அவ குச்சாலம் தன்னை விட்டு தென்காசி தன்னதில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி தென்காசி தன்னை விட்டு எங்க எங்க போவோம் என்று நாலு முக்கு சாலை விட்டு அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க போவோம் என்று அவ அட்டகாளி 8 பேர் எங்க வடகாசி அம்பிகையா இடைகால் பாதை கூடி சேந்தமர வழியாக வாராள 8 பேர் வீரசிகாமணி பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி அருணாசல உரமு விட்டு அம்மா மேற்கு முகமாக அட்டகாளி 8 பேர் வடக்கு முகமாகி இந்த அரியநாயகி புறமடியில நாம அரசாள வேணும் என்று அவ எத்தனையோ ஊர் இருக்க அவ அத்தனையும் தான் கடந்து இந்த அரியநாயகி புறமடியில நாம அமர்ந்திருக்க வேணும் என்று அவ ஊருக்கு மத்தியில வடகாசி நிலைய வாங்கி மாயாண்டிய காவல் வைத்து வைரவர முன்ன வைத்து எங்க வடகாசி அம்பிகையா ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா இந்த அரியநாயகி புறமான நகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே வடகாசி அம்மா மாயாண்டி சுடலையை காவல் வைத்து நிலைய வாங்கி பண்டிக்கார வைரவ சாமியோடு பரிவார தெய்வங்களுக்கு நிலையம் போட்டு ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த அரியநாயகி புறம் வாழும் மக்களையும் வடகாசி அம்மாளை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் என் வடகாசி அம்மா மக்களை ஒரு பயிராக வளரச் செய்து இந்த மக்கள் ஒரு பயிராக வடகாசி அம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். தன்னனாதினம் தன்னானும் தனதானே நாதினம் தன்னானும் தன்னனாதினம் தன்னானும் தனதானே நாதினம் தன்னானும் தன்னனாதினம் தன்னானும் தனதானே நாதினம் தன்னானும் தன்னனாதினம் தன்னானும் தனதானே நாதினம் தன்னானே ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அம்மா வருவத பாருங்கடி, அவ ஆடி வருவத பாருங்கடி, ஆடி வருகிற வடகாசி அம்மாள ஆனந்த கும்மி அடிங்களம்மா, ஆடி வருகிற வடகாசி அம்மாள ஆனந்த கும்மி அடிங்களம்மா. இந்த நிலவுக்கு தண்டன பட்டுக்கு இப்ப வருவான வடகா
தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தென்னாடு காத்த வடகாசி அம்மான தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தட்டு மறிக்கிற வடகாசி அம்மன தங்கச்சார பொலி கொத்தோட தட்டு மறிக்கிற வடகாசி அம்மன தங்கச்சார பொலி கொத்தோட கன்னி பெண்கள் எல்லாம் வாருங்கடி உங்க காலையில கச்சத்தை கட்டுங்கடி கன்னி பெண்கள் எல்லாம் வாருங்கடி உங்க காலையில கச்சத்தை கட்டுங்கடி கன்னி பெண்ணா வந்த வடகாசி அம்மன கனிண்ட கும்மி அடிங்களம்மா கன்னி பெண்ணா வந்த வடகாசி அம்மன கனிண்ட கும்மி அடிங்களம்மா Bye.
சரி 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 பாக்க பயமா இருக்குது சொடல மாட பக்கம் வந்தா புல்லரிக்குது உங்களை பார்க்க பயமா இருக்குது சொடல மாட பக்கம் வந்தா புல்லரிக்குது சுத்தி வந்தா புல்லரிக்குது ஐயா சொல்ல பயமா இருக்குது உடல மாட சுத்தி வந்தா புல்லரிக்குது உங்க சொல்ல பயமா இருக்குது உடல மாட வந்தா புல்லரிக்குது ஏ மணி விளக்கில் பிறந்த விள்ள மாயாண்டி சுடலாய்யா மணி விளக்கில் பிறந்த விள்ள மாயாண்டி சுடலாய்யா மணி விளக்கில் பிறந்த விள்ள மாயாண்டி சுடலாய்யா சுடர் ஒளிவில் பிறந்த நாளை சுடலை என்று உந்தன் பேரு பயமா இருக்குது உடல மாட நரிக்குது பயமா இருக்குது உடலை மாட நரிக்குது உன்ன பெற்றாலை பார்வதியா வேர் கொடுத்தார் பரமசிவா பார்வதியா வேர் கொடுத்தார் பரமசிவா உன்ன பெற்றாலை பார்வதியா வேர் கொடுத்தார் பரமசிவா வளர்ந்தாலை வட பேசி மாயாண்டி சுடலாய்யா பயமா இருக்குது சுடல மாட பக்கம் வந்தா புல்லரிக்குது உங்களை பார்க்க பயமா இருக்குது சுடல மாட புல்லரிக்குது உனக்கான பந்த ஒரு கையில அழுக்கு தடி மறுகையில ஆன பந்த ஒரு கையில அழுக்கு தடி மறுகையில ஆன பந்த ஒரு கையில அழுக்கு தடி மறுகையில வீர பந்த ஒரு கையில வீச்சருவா மறுகையில பயமா இருக்குது சுடாத ஐயா பம்பரமா சுத்தி வராதே அவையா பறந்து பறந்து வராதே சுடாத தெய்வம் பம்பரமா சுத்தி வராதே ஐயா மலையாள தேசத்தில மாவுசைக்கு பெண்ணவள அந்த மலையாள தேசத்தில மாவுசைக்கு பெண்ணவள மாவுச போட்ட வர மாயாண்டி சுடலாய்யா பயமா இருக்குது தெய்வம் பக்கம் வந்தா புல்லரிக்குது பயமா இருக்குது உடல மாட புல்லரிக்குது ஐயா களவு செய்த உலகனைத்தான் கருவறுத்த தெய்வம் ஐயா களவு செய்த புலையனைத்தான் கருவறுத்த தெய்வம் ஐயா கொள்ளையிட்ட புலையனைத்தான் கொடியறுத்த சுடலாய்யா பயமா இருக்குது பக்கம் வந்தா புல்லரிக்குது சுடல மாட நரிக்குது உனக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருவாச்சி சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருவாச்சி சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துச்சியப்பு சல்லடமா வராரே உடல மாட பம்பரமா சுத்தி வராரே வராரே உடல மாட பம்பரமா சுத்தி வராரே உன சொல்ல பயமா இருக்குது உடல மாட சுத்தி வந்தா புல்லரிக்குது சொல்ல பயமா இருக்குது உடல மாட சுத்தி வந்தா புல்லரிக்குது பயமா இருக்குது உடல மாட பயமா இருக்குது உடல மாட சுத்தி வந்தா புல்லரிக்குது கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழை
வருது கரும வீரரே எங்கள் காமராஜரே கண்ணில கண்டா கண்ணீர் வருது கரும வீரரே எங்கள் காமராஜரே உங்களை நினைச்சு நினைச்சு தினமும் நானும் ஏங்குறேன். ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரந்தா, ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரந்தா. என் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி 2 தான், என் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி 2 தான். புத்தக சுமைய தூக்கினா சுமை எனக்கு சுகமையா, புத்தக சுமைய தூக்கினா சுமை எனக்கு சுகமையா. நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குனியோ, நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குனியோ. கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே. கண்ணில கண்டா கண்ணீர் வருது கரும வீரரே எங்கள் காமராஜரே கண்ணில கண்டா கண்ணீர் வருது கரும வீரரே எங்கள் காமராஜரே. இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் எங்களை வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் பரிசளித்த ஆதரித்த செல்வச்சீமான் செல்வச்சீமாட்டிகளுக்கும் எங்களுக்கு நேரமளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.